டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கு. டாக்டர்ஸ், நர்சஸ், டீச்சர்ஸ், அட்வொகேட்ஸ், ஜட்ஜஸ். முக்கியமான ஒரு ப்ரொஃபஷன் எதுன்னா பீயிங் அன் அட்வொகேட் ஆர் ஜட்ஜஸ். அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், அவன் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சண்யமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான். இது வேதத்துல கொடுக்கப்பட்ட முக்கியமான அட்வைஸ் ஃபார் ஆல் அட்வொகேட்ஸ் அண்ட் ஜட்ஜஸ். 3 முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சண்யமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது. அப்போ ஒரு ஜட்ஜ் ஆகட்டும் இல்ல அட்வொகேட் ஆகட்டும், அநியாயத்தை குறித்தும் முகதாட்சண்யம் பார்க்கறது, அதாவது இவங்க பெரியவங்க, இவங்க சின்னவங்க, இவங்க பணம் படைத்தவர்கள், இவர்கள் இல்லாதவர்கள், இப்படி முகதாட்சண்யம் பார்க்க கூடாதுன்னு போடப்பட்டிருக்குது. அதே போல பரிதானமும் செல்லாது. ஸோ கடவுளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எதுன்னா பரிதானம் வாங்குறது. ஸோ பணத்துக்காக நியாயத்தை மாற்றுகிற விஷயமும் கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம் போடப்பட்டிருக்குது. ஒரு முக்கியமா ஒவ்வொரு அட்வொகேட்ஸ், ஜட்ஜஸ் உருவாக்குகிறது யாருன்னா கடவுள் தான். தேவன் அவர்களிடத்துல சொல்கிற ஒரு விஷயம், நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். So God's greater responsibility is given to every advocates and judges. அவங்க தான் பரிதானம் இல்லாமல் ஒரு தேசத்தை கட்ட முடியும் அப்படிங்கிற முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை, நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்று கடவுள் சொல்கிறார். இன்னைக்கு நம்ம முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் இது. நிறைய ப்ரொஃபஷன்ல எத்தனையோ விதமான பிரச்சனைகள், குளறுபடிகள் இருக்குது. ஆனா எந்த இடத்துல நீதி சரியாக இல்லையோ, நியாயம் சரியாக இல்லையோ, அந்த தேசம் செழிப்பது கடினம். எந்த இடத்துல நீதி நியாயம் நிலைத்து நிற்குதோ அந்த தேசம் செழித்து நிற்கும். May God bless these words.